ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். இன்னைக்கு நான் பேச போகிறது 2026 தைப்பூச அன்னதானத்தை பற்றி பேச போகிறேன். இதில் நமக்கு ஒரு தெரிந்த என்னோட சொந்தக்கார பொண்ணு ஒன்று வெளிநாட்டில் இருக்குது. அதுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் இன்றைக்கி சொல்ல போகிறோம். அந்த பொண்ணு பேர் உமா. அது வெளிநாட்டில் இருக்குது. அந்த பொண்ணு இந்த அன்னதானத்தை கேள்விப்பட்டு எங்களுக்கு நீங்கள் இந்த தொகையை போட்டுக்கங்காண்டி நான் தைப்பூசத்துக்கு வரும்போது எங்கள் அம்மாக்கிட்ட கூப்பிட்டு சொல்லி பணம் தரேன், அதை நீங்கள் தைப்பூச அன்னதானத்தோடு சேர்த்துக்கங்க அப்படின்னு சொன்னிச்சு. அதன்படி நாங்கள் அந்த பொண்ணுக்கு போட்டு அந்த அன்னதானத்தை, தைப்பூச அன்னதானத்தை சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த அன்னைக்கு நம்மளுக்கு இன்றைக்கி இங்கே தைப்பூசம்னா வெளிநாட்டுக்காரவங்களுக்கு ஒரு நாள் தள்ளி தான் மறுநாள் தான் அவங்களுக்கு தைப்பூசம் வரும். அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு கனவுல ஒரு தெய்வ காட்சி கிடச்சிருக்கு. அம்மாவோட தெய்வ கனவு கிடச்சிருக்கு. அதை அந்த பொண்ணு எங்ககிட்ட சொன்னதை வச்சு இன்னைக்கு இந்த வீடியோஸை சொல்கிறேன். அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, அந்த தைப்பூசத்தை அன்னைக்கு அதுக்கு ஏற்பட்ட கனவு என்னன்னா, பெரிய ஒரு உலகத்துக்கு போயிருக்கான். அதை பார்த்தா அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குதான். இது வரைக்கும் அந்த பொண்ணு பார்க்காத அவ்வளோ ஒரு தெய்வீக தன்மையோடு அந்த உலகம் இருக்குதாம்மா. அந்த உலகத்தில் இந்த பொண்ணு போயிருக்கவும் அங்கே எல்லா இடத்தையும் பார்த்தா அப்படியே காவி நிறத்துலையும் அந்த இது போய் ஒரு முருகன் கோயிலில் நிற்கிதாம்மா அந்த பொண்ணு. அந்த முருகன் கோயிலை பார்த்தா அதுவுமே காவி கலராகவும் இருக்குதாம்மா, செந்தூர கலரில் அப்படி பார்த்துருக்கு. அந்த கோயில் முருகன் கோயிலில் உள்ளே பார்த்தா முருகனுக்கு 6 அறுபடை வீட்டு முருகனை 6 விதமாக வடிவமைச்சு அதுக்கு கோலாகலமாக அவ்வளோ சிறப்பாக பூஜை நடக்குதாம்மா. அவ்வளோ நம்ம எப்படி தைப்பூசம் கீழே இங்கே நம்ம உலகத்தில் கொண்டாடுறோமோ அதே மாதிரி மேல் உலகத்துலேயும் முருகனுக்கு அவ்வளோ சிறப்பாக பூஜை நடக்குதான். இதை பூராத்தையும் இந்த பொண்ணு பார்த்துட்டு அதிசயித்து போதும். அவ்வளோ ஒரு சிறப்பாக தெய்வீக வழிபாடு நடக்குதான். அடுத்த இடத்துக்கு போதும் அங்கேயும் அதே மாதிரி அறுபடை முருகனுக்கு அலங்காரம் பண்ணி அவ்வளோ ஒரு சிறப்பாக பூஜை நடக்குதான். இது எல்லா இடத்துலையும் போகிற ஒரு 4-5 இடம் போயிருக்கு. 4-5 இடத்துலையும் முருகனோட வழிபாடு தான், அவ்வளோ அறுபடை வீட்டு முருகனோட வழிபாடு தான் அவ்வளோ சிறப்பாக நடக்கிறத காட்சியாக பார்த்துட்டு கடைசியாக என்ன பண்ணியிருக்கு, ஒரு படியில் ஒருத்தர் உட்கார்ந்துருந்துருக்காங்க. அது யாராக இருக்குன்னு இந்த பொண்ணு கிட்ட போய் பார்ப்போன்னு போய் பார்த்தா இவங்களோட பாட்டியா. இவங்க பாட்டி யாருன்னா, முன்னாடி முருக பக்தராக இருந்தவங்க. முருக பக்தராக இருந்து ரொம்ப தீவிர முருக பக்தராக இருந்து அப்புறம் அம்மாவை பற்றி கேள்விப்பட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அம்மாவை கும்பிட ஆரம்பித்து நம்ம பழைய ஆலய தொண்டர்களோடு சேர்ந்து நம்ம அறநிலையில் தொண்டு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்க 85 வயசு வரைக்கும் அம்மாவுக்கு தொண்டு செஞ்சுட்டு உடல் முடியாமல் 85 வயசுக்கு மேலே இறந்தவங்க. அந்த பாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, அப்போ அவ்வளோ ஒரு தெய்வீக கலையோட அவங்க இறந்தது 85 வயசாக இருந்தால் கூட அந்த பொண்ணு பார்க்குறப்ப அந்த கோயில் படிக்கிட்டாங்க மேல் உலகத்தில் பார்க்குறப்ப 50 வயசு மதிக்கத்தக்கவங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு தெய்வீக கலையோடையும் அவ்வளோ ஒரு தெய்வீக பொலிவோடையும் அவ்வளோ மகிழ்ச்சியும் பூரிப்பும் தெய்வ கடாட்சமும் நிறைஞ்சவங்களாம் அவங்களுக்கு காட்சி தராங்களாம். இதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட சந்தோஷமா, நம்ம பாட்டி இவ்வளோ அழகாக இருக்காங்க, இவ்வளோ தெய்வீகமாக இருக்காங்க, நிம்மதியாக இருக்காங்களேன்னு அது ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி காட்சி கொடுக்கவும் அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு உண்டான அத்தனை பிரச்சனைகளுக்கும் அவங்க பாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, அது கேட்காமலேயே அத்தனைக்கும் தீர்வு சொல்லியிருக்காங்க. தெய்வீக ரகசியத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. தேவ ரகசியத்தையும் தெய்வீக ரகசியத்தையும் எப்படிலாம் நீ என்னென்ன செய்யணும், எப்படி வழிபாடு பண்ணணும், இதிலேருந்து உன்னை விடுவிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் செய்யின்னு சொல்லிட்டு அந்த தெய்வீக ரகசியத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்போ சூழ்நிலைக்கு அந்த பொண்ணுக்கு என்னன்னாக்கா ரொம்ப பண நெருக்கடி. அந்த பண நெருக்கடி தீரவும் தன் சொந்த காலில் நின்று சுயமாக வேலை வாய்ப்புக்கு போகிறதுக்கு உண்டான அந்த உபாயத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இந்த முருகனோட காட்சியும் கிடைச்சிருக்கு. இந்த பாட்டியோட அருளால் இந்த பொண்ணுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு போகக்கூடிய சக்தியும் இந்த பொண்ணோட அந்த தைப்பூச அன்னதானத்தினால கிடைச்சிருக்கு. பாட்டியும் பார்க்க முடிஞ்சிருக்கு. அந்த இதோட அத்தனை பிரச்சனைக்கும் முருகனோட கருணையாலையும் இந்த பாட்டியோட இதனாலையும் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைச்சிருக்கு. தீர்வு கிடைச்சோன்னு இதுக்கு ரொம்ப மனசு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவ்வளோ திருப்தியாக இருக்கிற வேலையில் பெரிய ஒரு மணி ஓசை கேட்குதாம. பிரம்மதாளம் ஒழிச்சோன்னே இவங்க பாட்டி டக்குன்னு மறைஞ்சிட்டாங்களாம். ஏன்னா தெய்வங்களுக்கெல்லாம் வழிபடக்கூடிய பூஜை நேரம் வந்ததுனால அவங்க பாட்டி அந்த இதில் கலந்துக்கிறதுக்கு இங்கேருந்து புறப்பட்டு போயிட்டாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, இந்த முடிஞ்ச பிறகு இந்த பொண்ணுக்கு இது கனவு கலைஞ்சு அந்த தெய்வீக நிலையிலேருந்து
பார்த்தா அந்த அந்த தெய்வீக நிலையில பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னா அந்த கிரக அமைப்புகள் அப்படியே செந்தூர நிறத்தில் இருக்குதாம்மா. அந்த அந்த உலகமே செந்தூர நிலத்தில் இருக்காம முருகனோட சன்னதியுமே செந்தூர கலராக பெயிண்ட் அடிச்சிருக்காங்களாமா. அந்த கோயில் ஆலயம்லாம் எங்கே பார்த்தாலும் செந்தூர வண்ணமாக தான் இருந்துதான். அப்படி கண்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தது. இதுக்கிடையில் இவங்க பாட்டியை பற்றி கொஞ்சம் சொல்லணும். இவங்க பாட்டி யாருன்னா அம்மாவோட டிவோட்டிஸ் இருந்து அம்மா வந்து இதுக்கு போன பிறகு ஓங்காரத்துக்கு போன பிறகு 3 மாதம் கழித்து இறந்தவங்க. அந்த பாட்டி வந்து இதுவரைக்கும் பாட்டி இறந்துட்டு அவங்க மாமா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பொண்ணோட தாய் மாமா என்ன பண்ணியிருக்காரு, இவங்க அம்மாவும் தாய் மாமாவும் இவங்க அம்மாவும் தான் அந்த பாட்டிக்கு 2 பிள்ளைங்க தான். இந்த தாய் மாமா அந்த இறந்த அம்மாவுக்கு திதி கொடுக்க மாட்டேன், இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு திதி கொடுக்காம விட்டுட்டாராம். அவங்க அம்மாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்து கேட்கலையாம்மா. இதனால இந்த பொண்ணுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப வருத்தமா, நம்ம பாட்டிக்கு திதி கொடுக்காட்டி அவங்க எப்படி முக்திக்கு போக முடியும்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. வருத்தப்பட்டு இருந்தாலும் இதை என்ன பண்ணியிருக்காங்க, மனசு வருத்தத்தை பார்த்தோன்னே இவங்களுக்கு எப்படியோ நம்ம ஆலயத்து மூலம் இந்த இறந்தவர்களுக்கெல்லாம் நம்ம ஆலயத்து குளத்துக்கரையில் இது கொடுக்குறாங்க, திதி கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டு விழுப்புரத்தில் ஒரு பையனை கூகுள்ங்கிற பையனை பிடிச்சி அதற்கு என்ன செலவாகும்னு கேட்டிருக்காங்க. கேட்டோன்னே அவங்க சொல்லியிருக்கான், இதுக்கு வந்து 5000 பணம் ஆகும், அந்த என்ன வேணும் வேறன்னு கேட்டதுக்கு ஒரு ஃபோட்டோ, இறந்தவங்களோட ஃபோட்டோ வேணும், அவங்க எந்த நாளில் இறந்தாங்கங்கிறது தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவங்க அந்த ஃபோட்டோவை கொடுத்து பாட்டி இறந்ததை சொல்லியிருக்காங்க. சொன்னோன்னே அந்த 5000 பணமும் கட்டிட்டாங்க. இந்த வேள்விக்கு இந்த பொண்ணு வெளிநாட்டிலேருந்து ஃபோன் பண்ணி அவங்க தாய் மாமாவையும் இவங்க அம்மாவையும் போய் கலந்துக்க சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரும் போய் கலந்துக்கிட்டு அந்த திதியை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த திதி முடிச்சு வந்த பிறகுதான் தெரியுதான் இந்த பொண்ணு ஒரு புக்கை படிச்சிருக்கு. அந்த புக்கில் போட்டிருக்கிறாங்க, இந்த இறந்தவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து என்ன தேதியில் இறந்தாங்க, வளர்பிறை திதியா இல்லை தேய்பிறை திதியான்னு அதை பார்த்து நம்ம அந்த இறந்தவங்களுக்கு நம்ம திதி கொடுக்கணுமா. இந்த பொண்ணு பாட்டி இறந்தது தேய்பிறை திதி, இவங்க இங்கே குளக்கரையில் பண்ண திதியோ வளர்பிறை திதியில் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த பாட்டிக்கு அது போய் சேரலை. அதனால இந்த பொண்ணு கனவுல ஒரு தடவை பாட்டிக்காக நினைச்சு அழுதுருக்கு. அப்போ அவங்க பாட்டி அது பக்கத்தில் வந்து உமான்னு கூப்பிட்டு குரல் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்க்குதாமா, காட்சி கொடுத்தப்ப பார்த்தா அந்த பாட்டி ரொம்ப ஒரு மாதிரி வாட்டமாகவும் மனசில் ஒரு கவலையும் ஒரு சிரிப்பில்லாத முகத்தை தான் பார்த்துருக்கான். அதே மாதிரி 2 தடவை இந்த பாட்டி அவங்களுக்கு காட்சி கொடுத்தப்பையும் இதே தோற்றத்தில் தான் காட்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த தைப்பூச வேள்விக்கு செஞ்ச பிறகு, நம்ம வேள்விக்கு அன்னதானத்துக்கு பண்ண பிறகு இவங்களை பார்த்தா அப்படி ஒரு தெய்வீக தோற்றத்தோட அந்த முருகனோட ஆலயத்தில் வந்து இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்க முருகனோட டிவோட்டியஸா இருந்ததுனால அந்த முக்தி வீட்டில் அவங்களுக்கு முருகனோட சன்னதியில் இடம் கொடுத்துருக்காரு முருகன். அந்த முக்தி வீட்டில் இருக்கக்கூடிய தகுதியை அந்த பாட்டிக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி காட்சி கிடைச்சிருக்கு. அதுக்கு பிறகு இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணி எங்கள் பாட்டியை பார்த்தேன், அவங்கள பார்த்தா 85 வயசு ஆனவங்க மாதிரி இல்லை, 50 வயசு மதிக்கத்தக்கிற அவ்வளோ தெய்வீக பொலிவோட எனக்கு காட்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது நடந்த பிறகு இவங்க அம்மா என்கிட்ட வந்து பணம் கொடுக்க வந்தாங்க. தைப்பூச அன்னதானத்துக்கு உண்டான பணம் எனக்கு தர வேண்டியதையும், அடுத்த அன்னதானத்துக்கு தைப்பூச அன்னதானத்துக்கு உண்டான பணத்தையும் அதுக்கு அடுத்த அன்னதானத்துக்கும் கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்தவங்க, தைப்பூச ஜோதி பார்க்க வந்தவங்க கொண்டாந்து கொடுத்தாங்க. நான் இந்த பணத்தை வாங்கி என்ன பண்ணேன், நீங்கள் சாமிக்கு முன்னாடி வச்சுட்டு அவங்களுக்கு குங்குமம் கொடுத்தேன். உடனே அம்மா என்ன சொன்னாங்க, இந்த பணத்தை ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் திங்கள் விட்டு செவ்வாய் அனுப்பு அப்படின்னு எனக்கு உத்தரவு கொடுத்தாங்க. என்னோட அம்மா அப்படி சொல்கிறாங்க, சரி வாங்கி வச்சுட்டு நான் அனுப்பிச்சிருவோன்னு நினச்சிட்டு இருக்கேன். இவங்க அம்மா இங்கே தைப்பூசம் பார்த்துட்டு இவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, சென்னை போயிட்டாங்க. சென்னை போன அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா, தைப்பூசத்து அன்னைக்கு நைட்டு இவங்க பொண்ணு குரலில் இவங்க அம்மா கூப்பிட்டுட்டு அவங்க பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரி அவங்க அம்மாவுக்கு ஒரு காட்சி கிடச்சிருக்கு. அவங்களும் அவ்வளோ ஒரு தெய்வீக காட்சியை அவங்க அம்மாவை பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கனவு அவங்களுக்கும் கிடைச்சிருக்கு. இப்போது அதுக்கு பிறகு இந்த பொண்ணு இந்த இருமுடி சமயத்தில் எங்கள் தொண்டுக்கு வந்து 30 நாள் செஞ்சுட்டு போனாங்கல்ல, போன பிறகு அவங்க வீட்டுக்காரு சாமியே கும்பிடாதவர், ஒரு இதுக்கு கூட மலைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்காதவன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த மனுஷன் சாமியே கும்பிட்டதுலேயே இந்த பொண்ணு கல்யாண நேரத்துலேருந்து பார்க்க தான் ஒரு நாள் கூட சாமி ரூமில் போய் சாமி கும்பிட்டதும் இல்லையா, சாமியை நினைக்கவும் மாட்டாராம். அப்படியாப்பட்ட வீட்டுக்காரரு இந்த பொண்ணுக்கு தியான கனவு வந்த அன்னைக்கு காலையில் எந்திரிச்சதும் குளிச்சுட்டு ரொம்ப தெய்வீகமாக வந்து கார்த்திகை விளக்கு 2 எடுத்துகிட்டு வர சொல்லி கார்த்திகை விளக்கை வாங்கி அதே மாதிரி பையை திறந்து அதுலேருந்து ஒரு முருகன் சிலை, வேலோட மயிலில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு முருகன் சிலையும் விக்கிரகத்தை வாங்கிட்டு போய் உள்ளே வச்சு அதுக்கு விளக்கேற்றி
அதுக்கு பூஜை பண்ணி அவ்வளோ அலங்காரமாக பூஜை பண்ணி வச்சு 1/2 மணி நேரம் கும்பிட்டுட்டு போயிருக்காரு. இது நடந்ததில் பொண்ணுக்கு பெரிய ஆச்சரியமா, என்னடா சாமியே கும்பிடாத மனுஷன் இந்த மனுஷன் இப்படி திடீர்னு மாதிரி உலகசியமாக இருக்கேன்னு ஆச்சரியப்பட்டு நம்ம போய் இடைஞ்சல் பண்ணால் நம்மளை எரிஞ்சு விடுவாருன்ட்டு அந்த பொண்ணு உள்ளே போகாமல் அவர் கும்பிட்டுட்டு போட்டுன்னு விட்டுருச்சு. அப்புறம் சாயங்காலம் வந்தோடனே ஏது இந்த முருகன் சிலை அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இந்த முருகனை வந்து நான் இப்போ நம்ம இந்தியா போனப்போ வடபழனி கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த முருகனை சிலையை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பாருங்கள், ஒரு நேரம் ஒத்து வந்தால் தான் எல்லாமே கைகூடி வருங்கிறது இதிலேருந்து தெரியுது. இந்த பொண்ணோட செவ்வாய் தோஷத்தை நீக்கி செவ்வாய் கிரகம் போனதுனால அத்தனை பிரச்சனைக்கும் அவங்க பாட்டி மூலையும் அந்த முருகன் மூலையும் தீர்வு பண்ணி, அந்த முருகன் மூலமும் தீர்வு பண்ணி, அந்த பாட்டி மூலமே அத்தனை இதோட வாழ்க்கையோட பிரச்சனைக்கும் வேலைக்கும் அம்மா வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் தெய்வீகத்தன்மையையும் பார்க்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு தெய்வீக காட்சியும் கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த மூலம் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பொண்ணு போன இடம் வந்து இந்த வாட்டி தைப்பூசம் வந்து நம்ம இதில் வந்தது, முருகனோட நாளில் தைப்பூசம் வந்ததுனால, அந்த பௌர்ணமி வந்ததுனால இந்த வாட்டி நம்மளுக்கு செஞ்சக்கூடிய அன்னதானம் முருகனோட செவ்வாய் கிரகத்துக்கு போயிருக்கு. முருகப்பெருமான் ஏற்றுக்கிட்டு இருக்கார் இதை. அதன் மூலம் இந்த செவ்வாய் கிரகத்தை பார்க்குற பாக்கியம் அந்த முருகனே வந்து நம்ம தைப்பூச பௌர்ணமி ஏற்றுக்கிட்டு இந்த செவ்வாய் கிரகத்து மூலம் அதில் பங்கு பெற்ற அந்த உண்மையான பக்தருக்கு அருள் புரிஞ்சு அவங்களோட பிரச்சனையை தீர்த்திருக்காங்கிறது இதன் மூலம் உங்கள் எல்லாருக்கும் தெரிய வரும். இந்த உமாங்கிற பொண்ணு வந்து எப்போதுமே அம்மா மேலே ரொம்ப பக்தியாக இருக்கக்கூடிய பொண்ணு. அதனால் அம்மா இதை எந்த கிரகம் அதுக்கு கோளாறு பண்ணுதோ அந்த கிரகத்துக்கு இந்த அன்னதானத்தை அனுப்பி, அதனால தான் என்னையும் அந்த பணத்தை செவ்வாய்க்கிழமை அனுப்புன்னு அம்மா சொல்லியிருந்திருக்காங்க. அதன் மூலம் நான் என்ன பண்ணேன், எனக்கிட்ட வந்த பணத்தையும் செவ்வாய்க்கிழமை அனுப்பிச்சி வச்சேன். இந்த அன்னதானத்து மூலம் போய் சேர்ந்த பணத்து மூலம் அதை உள்ள செவ்வாய் கிரக தோஷங்களையும் நீக்கி செவ்வாய்க்கு உண்டான பரிகாரங்களை அத்தனையும் சொல்லி அதோட பிரச்சனைக்கு உண்டான அத்தனை தெய்வீக ரகசியத்தையும் அதன் மூலம் அறிய வச்சு அவங்களோட பிரச்சனையை தீர்த்து அம்மா அருள் புரிஞ்சிருக்கிறாங்க. ஓம் சக்தி.